பார் என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. விடுதலை பார்ட் 2 இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்ற முட்டாள் பசங்க எல்லாம் இந்த டயலாக கேளுங்க. அதிகாரத்துல இருக்கிறவன் அவன் கதையே அவன் வரலாற எழுதிடுவான். ஆனா நம்ம வரலாற ஒரு கதையா கூட எழுத மாட்டான். நம்ம கேட்டு வளர்ந்த கதை தான் ஒரு தலைமுறையே உருவாக்கும். நம்ம வரலாற நாமே எழுதுற வரைக்கும் நம்ம அதை கதைகளா வச்சு சொல்லுவோம். இதுதான் விடுதலை பார்ட் 2. வாத்தியார் தாங்கய்யா. ஒருத்தரோட வாழ்க்கை முறைய, வாழ்வாதாரத்தை, வாழும் இடத்தை பெருவாரியான மக்களுக்கான வளர்ச்சிக்காக அளிக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் இல்ல? இப்ப நீங்க எங்க வாழணும், என்ன சாப்பிடணும், என்ன உடை உடுத்தணும், எந்த சாமியை கும்பிடணும், என்ன மொழி பேசணும் அப்படின்றத இன்னொருத்தர் தீர்மானிச்சா சரியா? இல்ல இததான் இந்த படத்துல சொல்றாங்க. விடுதலை பார்ட் 2 த வாத்தியார். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லணும்னா, நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியாரா இருக்காரு. அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியாரா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய இயக்கத்துக்கு தலைவராகிறாரு. தலைவராகி ஆயுதங்கள் ஏந்தி எப்படி போராடுறாரு மக்களுக்காகன்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த படத்தோட மொத்த கதை. எல்லாத்துக்குமே பயப்படுற மாதிரியான ஒரு வாத்தியாரா இருந்தவர் ஒரு ஆயுதத்தை ஏந்தி போலீஸ்க்கு எதிர்க்க வந்து சண்டை போடுற அளவுக்கு எப்படி போனாருன்றது தான் இந்த படம். வன்முறை எங்க மொழியில், ஆனா எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். இப்ப இதுல என்ன சுவாரஸ்யம் கேட்டீங்கன்னா, இவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னும் போது என்ன கேட்டீங்கன்னா, டயலாக்ஸ், அவர் பேசுற அந்த டயலாக்ஸ், அவர் சொல்ற அந்த தத்துவங்கள் தான் வந்து படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை வந்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது இவர் தப்பிக்கிறாரு. இந்த அரசியல்வாதி, போலீஸ், இந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், இவங்க 3 பேர் எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்கன்றது தான் இந்த படத்தோட பெரிய சுவாரஸ்யமே. அதுக்காக தான் இந்த படத்தை நம்ம பார்க்கணும். ஈவன் விஜய் சேதுபதியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் 1ல பாத்தீங்கன்னா சூரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாவே அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஆனா பார்ட் 2ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நம்ம காட்டல. வந்து அவர் ஒரு கதையா சொல்றாரு, அப்படியே ஸ்லைட்டா காட்டுறாங்க. அதனால வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால ஃபீல் பண்ண முடியல, கேட்க தான் முடியுது. அவரும் நரேட் பண்ற மாதிரி சீன்ஸா வர்றதுனால அது வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன டிராபேக் தான். ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அரசியலை பேசுது. படம் சொல்றதை விட வந்து இது ஒரு சிறந்த அரசியல் படைப்பு. ஒரு அரசியல் எப்படி இருக்கு, அந்த காலத்துல பண்ணையார்கள் வந்து எவ்வளவு கொடுமைகள் பண்ணாங்க, இன்னைக்கு பண்ணையாருன்னு பெரிய ஆளு அப்படின்னு நம்ம சொல்ற அவங்க ஒரு சில பேர் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்காங்க பண்ணையார்களோட கொடுமை, அதுக்கு போலீஸ் எப்படி அவங்களுக்கு உடந்தையா இருந்தாங்க, ஒரு அடியாள் மாதிரி போலீஸ் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அரசியல்வாதிங்க அவங்க எப்படி இருந்தாங்க, ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏமாந்தவங்களை வந்து எப்படி வந்து அடிச்சு இவங்க எப்படி அவங்க சுயநலத்துக்காக மேல ஏறுறதுக்காக எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றத வந்து இந்த படம் வந்து ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிருக்கு. நம்ம நியூஸ்ல படிக்கிற நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேற மாதிரி நினைப்போம். ஆனா நம்ம நியூஸ்ல வர்றது ஒண்ணு, ஆனா பின்னாடி நடந்த சம்பவம் ஒண்ணுன்றத வந்து இந்த படத்துல வந்து பார்ட் 1ல வந்து ஒரு ட்ரெயின் பிளாஸ்ட் காமிச்சிருப்பாங்க. அந்த பிளாஸ்ட் வந்து ஒரு இயக்கம் பண்ண மாதிரி இந்த இதுல வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து ரொம்ப புரிய வச்சிருப்பாங்க. உண்மை சம்பவங்கள் கூட நிறைய இந்த மாதிரி தான் இருக்குதுன்றதுக்கான வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த படம் ரொம்ப அழகா பண்ணிருக்கு. இந்த படத்துல வந்து சூரிக்கு வந்து பெரிய ஸ்கோப் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ரொம்ப சின்ன போர்ஷன் தான், பட் கிளைமாக்ஸ்ல தான் அவரோட போர்ஷன்ஸ் வருது. அவரு பாத்தீங்கன்னா வந்து அதே ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு இந்த படத்துல வந்து ஹீரோயிசம் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அவர் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்து வேடிக்கை பார்க்கும் போது அவர் படுற கஷ்டம், அவரால் எதுவும் பேச முடியாம அந்த துடிக்கிறது, கடைசியா ஒரு முடிவு எடுத்து அவர் பண்ற ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்கு. லாஸ்ட்ல ஒரு சின்ன போர்ஷனா வந்தாலும் நம்ம சூரி வந்து திருப்பி வந்து ஒரு ஹீரோவாவே தெரியுறாரு. அவருக்காக இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். லாஸ்ட் போர்ஷன் சின்னதா இருந்தாலும் நம்ம சூரியோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. அண்ட் எல்லாத்தோட இம்பார்ட்டண்டா சொல்லணும்னா நம்ம கென் கருணாஸோட போர்ஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துச்சு. அவரோட ஃபைட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஃபைட் பார்க்கும்போது இனிமேட்டு வந்து ஒரு ஹீரோவாவே நடிக்கலான்ற அளவுக்கு கென்னுக்கு இது கொடுத்திருந்தாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற போர்ஷன் ஃபைட்டு பிளஸ் ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் வந்து ஸ்டார்டிங்கே படத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போச்சு. நடுவில் தான் கொஞ்சம் லேக், ஏன்னா நிறைய கட்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வராங்க, ஹீரோயினோட போஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய டயலாக் பேசுற மாதிரி அதெல்லாம் தான் கொஞ்சம் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமாக்ஸும் வந்து சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மஞ்சு வாரியரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கான கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பெருசா கொடுக்கல. ஒரு சின்ன டயலாக்ஸ்லயே அவங்களோட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஏன் முடி வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு சொன்ன ஒரு விதம் வந்து ஒரு பெண்களை பத்தி ஒரு அழகான
ஒரு விஷயம். பெண்கள் ஒரு முடி கூட வந்து ஆண்கள் வந்து பலவீனமா யூஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க முடியே கட் பண்ண மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த படத்தோட டைட்டில் கார்டே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தளபதியோட மியூசிக் மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்தது, அந்த ரிசம்பிளன்ஸ் தெரிஞ்சது. அண்ட் பாட்டெல்லாம் ஒன்றும் பெருசா தோணலை எனக்கு. அண்ட் படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எடிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட கதைன்றதோட இந்த படத்தோட கரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஜய் சேதுபதி ஒரு டயலாக் பேசுவார். அந்த டயலாக் தான் இந்த படமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேள்வி மாதிரி கேட்பாரு. நீங்க வந்து ஒரு வண்டியில வந்துட்டு இருக்கீங்க, வண்டி வந்து ஸ்டீரிங் லாக் ஆயிடுச்சு, பிரேக் பிடிக்கல, இப்போ நீங்க வந்து எப்படி அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண போறீங்க? அந்த கண்ட்ரோல் பண்ற நேரத்துல வந்து எதிர்க்க ஒரு 5 பேர் இருக்காங்க, நேரா போய் அவங்கள மோதணும், அந்த சைடுல இருந்து திருப்பணும்னு பார்த்தா அந்த சைடு ஒரு ஆள் இருக்காரு, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட. அப்ப அங்க இருந்து ஒரு போலீஸ் வந்து என்ன பண்றது, ஒரு ஆள் தானே இருக்காங்க, அந்த ஒரு ஆள் அடிச்சு தூக்க வேண்டியதுதான், 5 ஆளுங்களை வந்து நம்ம கொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவர் என்ன ஒரு அழகான மெசேஜ் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த ஒருத்தர் யாரு, அந்த ஒருத்தர் வந்து உங்க அம்மாவா இருந்தா, அந்த ஒருத்தர் உங்க குழந்தையா இருந்தா அப்போ இதே மாதிரி தான் யோசிப்பீங்களான்னு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஆளை கொல்லலாம், ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு வீடை கொல்லலாம், ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு தெருவையே காலி பண்ணலாம், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரையே காலி பண்ணலாம் அப்படின்றது வந்து கரெக்ட்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து தப்பு அப்படின்றத வந்து இந்த படத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து நிறைய டயலாக்ஸ் இருக்கு. எனக்கு பிடிச்ச டயலாக்ஸ்லாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டயலாக் பாத்தீங்கன்னா, நீங்க கூப்பிடுறது என் பேர் இல்ல, நான் சொல்றது தான் என் பேருன்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்டார்டிங்லேயே கூட வாத்தியார் வந்து கென்ன வந்து என்ன கூப்பிடுவாருன்னா, நாலா அப்படின்னு கூப்பிடுவாரு. நான் 4வது பிறந்ததுனால என் பேரு நாலாம் கிடையாது, என் பேரு கருப்பேன் அப்படின்னு. அந்த டயலாக்லாம் சூப்பராகவே இருக்கும். அது வந்து ரியல் லைஃப்லையும் அப்படி தானே. நிறைய பேரை வந்து நாம ஏதாவது ஒரு புனைப்பெயர் வச்சு இல்லை கிண்டலுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம், அது ஆனால் அவங்களோட பேர் கிடையாது இல்லை. இதெல்லாம் தவறுன்றதை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த படம் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் இந்த படம் வந்து ஒரு அரசியல் படமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான படம். அண்ட் அந்த காலத்தில் கொடுமை எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கட்சிகள் எப்படி வந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் வந்து திராவிட கட்சி, இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்ற ஒரு சின்ன பிட் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ அரசியலை வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப நல்லா கத்துக்கலாம். அண்ட் அரசியல் அமைப்புகள் எப்படி இயங்குது, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட அந்த கிரே ஷேட்ஸ், அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளோட கிரே ஷேட்ஸ், அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான படம். இந்த படத்தை வந்து கமர்ஷியலா பார்த்துட்டு விடுதலை ஒன்னோட கம்பேர் பண்ணி நல்லா இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த டயலாக்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். இதை ஒரு படம் சொல்றதோட இது ஒரு நல்ல படைப்புன்னு தான் சொல்லணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் இந்த படத்தை பத்தியான உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.